சில நடிகர்கள் திரைப்படங்களில் ஒரு சில காட்சிகள் வந்தாலும் காலம் கடந்தாலும் அவர்களை மறக்க முடியாது. அப்படியான ஒரு நடிகர் தான் சேது விநாயகம். ரஜினிகாந்தின் பாட்ஷா திரைப்படத்தில் மருத்துவக் கல்லூரி உரிமையாளராக ரஜினியை பார்த்து நானே பெரிய ரவுடி, அதன் பின்னால் தான் இதை எல்லாம் என்று அவர் சொல்லும் அந்த வசனம் அப்போது தியேட்டர்களில் அனல் பறந்தது. நடிகர் சேது விநாயகம் அவர்களை பொறுத்தவரை 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்திருந்தாலும் பாட்ஷா திரைப்படம் தான் நம் அனைவருக்கும் நினைவில் வரும். ஆரம்ப காலகட்டங்களில் இயக்குனர் விசுவின் நாடக குழுவில் பல நாடகங்களில் நடித்து வந்த சேது விநாயகம் ரஜினிகாந்த் நடித்த தில்லுமுள்ளு திரைப்படத்தில் தான் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமானார். தில்லுமுள்ளு படத்தில் ரஜினியின் நண்பராக அறிமுகமாகி அதன் பிறகு சிம்ம சொப்பனம், புதிய தீர்ப்பு, சிதம்பர ரகசியம், ஊர்காவலன், மங்கை ஒரு கங்கை என 100க்கும் அதிகமான திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தி இருந்தார் சேது விநாயகம். பெரும்பாலும் இயக்குனர் விசுவின் பல திரைப்படங்களில் இவரை காணலாம். கடைசியாக சிட்டிசன், சாமி, கொக்கி என பல திரைப்படங்களில் நடித்திருந்தவர் கடந்த 2009ஆம் ஆண்டு தனது 60 வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார்.